ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். இந்த சாப்டர் நேம் என்னன்னா வந்து கேட்லின். இந்த சாப்டர் ஸ்டார்டிங்கில் வந்து கேட்லினும் நெட்டும் வந்து அவங்க ரூமில் இருந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விண்டர்ஃபெல்லில் இருக்க கோட்டையிலே வந்து இந்த கேட்லினோட ரூம் தான் வந்து கொஞ்சம் வெதுன்னு இருக்கும். அந்த ரூமில் இருக்க பாத்டப்பில் எப்போவுமே வந்து தண்ணி சூடாகவே இருந்துகிட்ருக்கும். இது எப்போவுமே வந்து கேட்லினுக்கு அவளோட பிறந்த இடமான ரிவரனை வந்து ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும். இப்போ நெட் வந்து அவரோட பெட்லேருந்து எந்திரிச்சு போயிட்டு அவங்க ரூமில் வந்து ஒரு ஜன்னல் இருக்குது. அந்த கதவை திறந்துட்டு வெளியிலேருந்து வர அந்த குளிர்காற்றை வந்து ரசிச்சுட்டு இருக்காரு. கேட்லின் வந்து பெட்டில் படுத்துக்கிட்டு அப்படியே நெட்டே வந்து பார்த்துட்ருக்கா. 15 வருஷத்துக்கு முன்னாடி நெட்டை வந்து கல்யாணம் பண்ணும்போது எப்படி இருந்தாரோ அப்படியே வந்து நெட் இப்போவும் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னும் வயசாகலை, ரிக்கன் பிறந்து 3 வருஷம் ஆச்சு, என்னால் வந்து அவருக்கு இன்னொரு குழந்தைய வந்து கொடுக்க முடியும், இப்படிலாம் யோசிச்சுட்டு அப்படியே நெட்டை வந்து பார்த்துட்டே இருக்கா. அப்போ நெட் வந்துட்டு நான் வந்து அவனுக்கு நோ சொல்லிடுறேன், என்னால் ஹேண்ட் ஆஃப் த கிங்கை இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ராபர்ட் கிட்ட வந்து சொல்லிடுறேன் அப்படின்னு வந்து நெட் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு கேட்லின் வந்து நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறா. அதுக்கு நெட் வந்து என்னோடய டியூட்டி வந்து இந்த நாத்தை பாதுகாக்கிறது மட்டும்தான், எனக்கு எப்போவுமே வந்து ராபர்ட்டோடைய ஹேண்டாக இருக்கணும்னு ஆசை இருந்ததே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு கேட்லின் வந்து இப்போ வந்து அவர் ஒரு கிங், அவர் வந்து உங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டார் அப்படின்னு வந்து கேட்லின் வந்து சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு நெட் வந்துட்டு எப்போவுமே வந்து ராபர்ட் வந்து என்னை காயப்படுத்த மாட்டான், நான் அப்போ அவன்கிட்ட முடியாதுன்னு சொன்னால் கொஞ்ச நாள் வந்து என்னை திட்டிகிட்டு இருப்பான், ஆனால் அடுத்த நாளே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவோம், நாங்கள் 2 பேரும் ஒரு பிரதர்ஸுக்கு மேலே, எனக்கு அவனை பற்றி நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நெட் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு கேட்லின் வந்து உங்களுக்கு வந்து அவரை பற்றி தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் வந்து அவர் இப்போ ஒரு கிங், அவருக்கு மரியாதை தான் எல்லாமே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கா. உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது, அவர் வந்து அவரோட பையனை வந்து நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண சொல்லி கேட்டிருக்காரு, சான்சா ஒரு நாள் குயின் ஆயிடுவா, அவளோட பசங்க இந்த 7 கிங்டம்ஸையும் வந்து ஆளுவாங்க அப்படின்னு வந்து கேட்லின் வந்து சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு நெட் வந்துட்டு சான்சாவுக்கு 11 வயசு தான் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு கேட்லின் வந்துட்டு எனக்கும் உங்கள் அண்ணனுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும்போது எனக்கு 12 வயசு தான் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்கிறான். நெட்டுக்கு இதை கேட்டதும் பிடிக்கல. உடனே அவர் ஆமாம், இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் அவன் தான், நீ இந்த விண்டர்ஃபெல் ஹேண்ட் ஆஃப் தி கிங் குயினோட அப்பா, இந்த எல்லா பதவிக்கும் சொந்தக்காரன் அவன் தான், இதுக்கு எதுக்குமே நான் வந்து ஆசைப்பட்டது கிடையாது அப்படின்னு வந்து நெட் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு கேட்லின் வந்துட்டு பிராண்டன் வந்து இறந்துட்டாரு, இப்போ இது எல்லா பொறுப்புக்கும் சொந்தக்காரன் நீங்கள் தான், ஸோ நீங்கள் உங்கள் கடமையை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு வந்து கேட்லின் வந்து சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டதும் நெட் வந்து கோபத்தில் திரும்ப அங்கே இருக்க ஜன்னல் வழியாக நிலாவை பார்க்குறாரு. இப்போ தான் வந்து கேட்லினுக்கு புரியுது அவள் வந்து நெட்டை வந்து ஹர்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. சரி, உடனே சமாதானப்படுத்தலான்னு சொல்லிட்டு பெட்லேருந்து எந்திரிக்கிறா. அப்போ வந்து யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. நெட் வந்துட்டு யாருன்னு கேட்குறான். வெளியில் இருக்க காவலாளி வந்து மேஸ்டர் லூவின் வந்து அர்ஜென்ட்டாக ஒரு மெசேஜ் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. மேஸ்டர் லூவின் வந்து உள்ளே வந்துட்டு யாரோ வந்து என் டேபிளில் வந்து ஒரு உட்டன் பாக்ஸ் வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெட் வந்து கேட்குறாரு. அதுக்கு மேஸ்டர் லூவின் வந்து எந்த ரைடரும் இல்லை, யாரோ கிங்ஸ் பார்ட்டிக்கு வந்தவங்க தான் யாரோ வச்சுட்டு போயிருக்கணும், வேறு யாரையும் நம்ம வந்து சவுத்லேருந்து இன்வைட் பண்ணல, அந்த உட்டன் பாக்ஸ்லேருந்து ஒரு லென்ஸும் ஒரு பேப்பரும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேஸ்டர் லூவின் வந்து சொல்கிறாரு. உடனே நெட் வந்து தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. மேஸ்டர் லூவின் வந்து சாரி, இது வந்து உங்களுக்கு வரல, இது வந்து கேட்லினுக்கு வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. மேஸ்டர் லூவின் வந்து அந்த பேப்பரை வந்து கேட்லின் இருக்க பெட்டில் வந்து வைக்கிறாரு. கேட்லின் அதை எடுத்து பார்த்தது வந்து அவளோட கையெலாம் வந்து நடுங்குது. உடனே நெட் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. இந்த லெட்டர் வந்து லைசா கிட்டேருந்து வந்திருக்கு, ஜான் ஆரன் வந்து இயற்கையாக சாக்கலையாமா, அவர் வந்து இந்த லானிஸ்டர்ஸ் வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெட்டரில் வந்து எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்லின் வந்து சொல்லிட்டு இருக்கா. இந்த லெட்டரில் வந்து எழுதியிருக்க லாங்குவேஜ் வந்து ஒரு ப்ரைவேட் லாங்குவேஜ், இது வந்து லைசாக்கும் கேட்லினுக்கு மட்டும்தான் புரியும். சின்ன வயசில் கேட்லினும் லைசாவும் வந்து இதை ஒரு கோட் வேர்டு மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதில் தான் இப்போ வந்து லைசா வந்து இந்த லெட்டர் வந்து எழுதியிருக்கா. அதுக்கு நெட் வந்துட்டு உன் சிஸ்டர் வந்து சோகத்தில் இருக்காங்க, அதனால அவங்க என்ன பேசுகிறான்னு அவங்களுக்கே தெரியல அப்படின்னு வந்து நெட் வந்து சொல்கிறாரு. அதுக்கு கேட்லின் வந்து இல்லை, வந்து சீக்ரெட் லாங்குவேஜில் தெளிவாக தான் எழுதியிருக்கா, நீங்கள் கண்டிப்பாக வந்து ராபர்ட் கூட சவுத்துக்கு போகணும், அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும், அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹேண்ட் ஆஃப் த கிங்காக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்லின் வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்போ மேஸ்டர் லூவின் வந்துட்டு இந்த ஹேண்ட் ஆஃப் த கிங்ன்றது ஒரு பெரிய பதவி, இதை வச்சுட்டு ஈஸியாக வந்து அங்கே என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மேஸ்டர் லூவின் வந்து சொல்கிறாரு. அப்போ நெட் வந்துட்டு என் அப்பாவும் இப்படி தான் வந்து சவுத்துக்கு போனார், ஆனால் திரும்ப வரவே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதுக்கு மேஸ்டர் லூவின் வந்துட்டு தட் இஸ் டிஃப்ரெண்ட் டைம் அண்ட் டிஃப்ரெண்ட் கிங் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ தான் வந்து கேட்லினுக்கு புரியுது இனிமேல் வந்து நெட்டை வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு. உடனே வந்து நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறா. அப்போ நெட் வந்து கேட்லினை பார்த்துட்டு நீ நார்த்லேயே இரு, என்னோட இடத்துல இருந்து அந்த நார்த்தை வந்து பார்த்துக்கோ, ராவ் இன்னும் கொஞ்சம் நல்ல பெரிய பையன் ஆயிடுவான், அவன் கிங் ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் அவனுக்கு வந்து சொல்லிக் கொடு, மேஸ்டர் லூவின் நான் வந்து உங்களை ரொம்ப நம்புகிறேன், நீங்கள் ராவுக்கு வந்து அவன் கிங் ஆகிறதுக்கான எல்லாத்தையும் வந்து கற்றுக் கொடுங்க, அண்ட் விண்டர் இஸ் கம்மிங் அப்படின்னு வந்து நெட் வந்து சொல்கிறாரு. அப்போ கேட்லின் வந்துட்டு மற்ற சில்ட்ரன்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு நெட் வந்து ரிக்கனுக்கு 3 வயசு தாங்குது, அவன் உன் கூடவே இருக்கட்டும், மற்ற எல்லாரையும் நான் வந்து சவுத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், ஏற்கனவே ராபுக்கும் ஜாஃப்ரிக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை, பிரான் அங்கே வந்தால் என்னையும் ராபர்ட் மாதிரி பிரின்ஸ் கூட ஃப்ரெண்டாக சான்ஸ் இருக்குது, இது நம்ம ஃபேமிலிக்கு தான் ஃப்யூச்சரில் வந்து நல்லது அப்படின்னு வந்து நெட் வந்து சொல்கிறான்.
இதை கேட்டதும் வந்து கேட்லினுக்கு வந்து ஃபீல் ஆகுது. அவள் கூட ரிக்கனும் ராப் மட்டும்தான் இருக்க போகிறாங்க. மற்ற எல்லாரும் வந்து சவுத்துக்கு போகிறாங்க. இப்போவே வந்து அவளுக்கு ஒரு தனிமை வந்து ஃபீல் ஆகுது. இதை வந்து நெட்டால் வந்து உணர முடியுது. நெட் வந்து ஆறுதல் சொல்கிறதுக்காக அவளை வந்து கட்டி பிடிக்கிறாரு. அப்போ கேட்லின் வந்துட்டு ஜான் ஸ்னோ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறா. இதை கேட்டது வந்து நெட்டுக்கு வந்து கோபம் ஆயிடுது. கட்டி பிடிச்சிட்டு வந்தாரில் அதை வந்து அப்படியே தள்ளி விட்றாரு கேட்லினை. கேட்லினுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியும், இங்கே இருக்க எல்லா மன்னர்களுக்குமே வந்து பாஸ்டர்ட்ஸ் இருக்காங்க. பட் அவங்க யாருமே வந்து அவங்க அப்பா கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஸ்டார்க்கில் வந்து அப்படி கிடையாது. நெட் வந்து ஜான் ஸ்னோவை வந்து விண்டர்ஃபெல்லுக்கு கூட்டிகிட்டு வந்து அவன் வந்து என் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்துட்ருக்காரு. இதுவே வந்து ஃபஸ்ட்டு கேட்லினுக்கு வந்து பிடிக்காது. அந்த போர் நடந்தப்போ கேட்லினும் நெட்டும் வந்து ஒரு வருஷம் பிரிஞ்சிருந்தாங்க. நெட் வந்து போரில் இருந்தனால கேட்லின் வந்து அவங்க அப்பா வீடான ரிவர்னில் வந்து ராபோட வந்து இருந்தால் அப்போ தான் வந்து ஜான் ஸ்னோ வந்து பிறந்திருப்பான். அந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்லின் வந்து திரும்ப விண்டர்ஃபெல்லுக்கு வரும்போது ஜானை பார்த்துக்கிறதுக்கு ஒரு நர்ஸும் வந்து விண்டர்ஃபெல்லில் வந்து இருந்திருப்பாங்க. ஜானை பற்றியும் ஜானோட அம்மா பற்றியும் கேட்லின் வந்து நெட் கிட்ட கேட்கும்போது நெட் வந்து எதுவுமே சொல்ல மாட்டார். ஆனால் அந்த கோட்டையில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நெட் வந்து அந்த போரில் வந்து சர் ஆத்தர் டேன் அப்படின்ற ஒருத்தரை வந்து கொண்டு இருப்பார். அவரோட வாளை வந்து அந்த சர் ஆத்தர் டேன் அவரோட வீட்டில் வந்து கொடுக்க போயிருக்கும்போது அவரோட தங்கச்சியை வந்து மீட் பண்ணியிருப்பார். அவங்க தங்கச்சி பேர் என்னென்னா வந்து அசாரா டேன். அவங்களுக்கு தான் வந்து ஜான் ஸ்னோ வந்து பிறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டையில் வந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அதை வந்து கேட்லின் வந்து கேட்டிருப்பா. அதை கேட்டுட்டு கேட்லின் வந்து நெட்டுக்கிட்ட அந்த பொண்ணை பற்றி கேட்பா. அப்போது மட்டும்தான் நெட் வந்து கேட்லினை பார்த்து பயந்துருப்பான். நெட் சொல்கிறது எல்லாமே வந்து ஜானை பற்றி என்கிட்ட எதுவுமே கேட்காத, அவன் என்னோட ரத்தம், அது மட்டும்தான் உனக்கு தெரிய வேண்டியது. அந்த பொண்ணோட பேரை நீ எங்கேருந்து கேட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேலே அந்த பொண்ணோட பேர் வந்து உன் காதுக்கு வராது அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பற்றி யாருமே வந்து அந்த கோட்டையில் வந்து பேசியிருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு யாராக வேணா இருக்கட்டும், ஆனால் அந்த பொண்ணை வந்து நெட் வந்து ரொம்ப லவ் பண்ணியிருக்காரு. அதனால தான் வந்து ஜானை வந்து கூடையே வச்சுருக்காரு. இது ஒன்று மட்டும்தான் கேட்லினால் எப்பவுமே ஏற்றுக்க முடியாத ஒன்று. கேட்லின் வந்து நெட்டை வந்து ரொம்ப லவ் பண்ணுவாள். ஆனால் அதில் ஒரு துளி பாசம் கூட வந்து ஜானுக்கு இருக்காது. கேட்லின் நினைக்கிறது எல்லாமே வந்து நெட்டுக்கு எவ்வளோ பாஸ்டர்ட்ஸ் வேணால் இருக்கட்டும், ஆனால் அவங்க யாருமே வந்து கேட்லின் கண்ணு முன்னாடியே இருக்கக்கூடாது. ஆனால் ஜான் எப்போவுமே வந்து கேட்லின் கண்ணு முன்னாடியே வந்து இருக்கான். ஸோ வந்து இப்போ என்ன சொல்கிறான்னா வந்து என்னால் இனிமேல் வந்து ஜானை வந்து பார்த்துக்க முடியாது, அவன் வந்து உங்களோட பையன், எனக்கு பையன் கிடையாது, ஸோ அவனை வந்து எங்கேயாச்சும் அனுப்பிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். ஏன்னா ஜான் வந்து நெட்டோட மற்ற ட்ரூபார்ன் சில்ட்ரனை விட பார்க்குறதுக்கு நெட்டு மாதிரியே இருப்பான். இது வந்து கேட்லினுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. அப்போ நெட் வந்து சொல்கிறாரு, என்னால் வந்து அவனை சவுத்தும் கூப்பிட்டு போக முடியாது, ஒரு பாஸ்டர் நேம் இருக்க பையனை வந்து அங்கே மதிக்க மாட்டாங்க, நீயா வந்து இவ்வளோ மனசாட்சி இல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்லினை பார்த்து நெட் வந்து கேட்குறாரு. அதுக்கு கேட்லின் வந்து எதுவுமே வந்து பேசாமல் இருக்கா. அப்போ மேஸ்டர் லூவின் வந்துட்டு நான் உனக்கு கேள்விப்பட்டேன், ஜான் ஸ்னோ வந்து நைட் வாட்சில் சேர விரும்புகிறானமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்டது வந்து கேட்லினுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஏன்னா வந்து ஜான் வந்து நைட் வாட்சில் சேர்ந்தால் அவனுக்கு வந்து ஃபேமிலி இருக்காது. ஃப்யூச்சரில் சப்போஸ் வந்து ஜானோட பசங்க வந்து விண்டர்ஃபெல்லை ஆளணும்னு நினச்சா அது கேட்லினோட பேர பசங்களுக்கு வந்து பிரச்சனையாக வந்து நிற்கும்ல. இப்போ வந்து ஜான் வந்து நைட் வாட்சில் சேர்ந்துட்டு அப்படி ஒரு பிரச்சனையாக வராதுன்னு நினச்சி கேட்லின் வந்து சந்தோஷப்படுறா. அப்போ மேஸ்டர் லூவின் வந்துட்டு வாலில் சேர்றது வந்து ஒரு பெரிய மரியாதை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு நெட் வந்துட்டு அவன் ஒரு சின்ன பையன், பெரிய பையனாக இருந்தால் கூட ஓகே அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு எல்லாத்துக்கும் இதுதான் நல்லதுன்னு தோணுச்சுன்னா வந்து இதையே பண்ணலாம், நான் வந்து பென்னிக்கிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. மாஸ்டர் லூவின் வந்துட்டு எப்போ வந்து ஜானிக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எப்போ வேணுமோ அப்போ வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நெட் வந்து சொல்கிறாரு. எப்படியும் கிளம்புறதுக்கு வந்து 15 நாள் ஆகும். அவன் வந்து அது வரைக்கும் இந்த விண்டர்ஃபெல்லில் வந்து என்ஜாய் பண்ணட்டும், அவனோட குழந்தை பருவத்தையும் வந்து என்ஜாய் பண்ணட்டும், அதுக்கப்புறம் வந்து நானே வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து நெட் வந்து சொல்கிறாரு. இதோட இந்த சாப்டர் வந்து முடியுது. இந்த சாப்டரில் வந்து சீரீஸ்க்கும் புக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. புக்கில் வந்து கேட்லின் தான் வந்து நெட்டை வந்து ஹேண்ட் ஆஃப் த கிங்காக வந்து ஆக சொல்லுவாள், சவுத்துக்கு வந்து போக சொல்லுவாள். ஆனால் சீரீஸில் வந்து கேட்லின் வந்து போக வேணாம் அப்படின்னு சொன்ன மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நெட்டுக்கும் கேட்லினுக்கும் உள்ள டயலாக்ஸ் வந்து மாற்றி மாற்றி இருக்குது. அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.